ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்தவர்களுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவெளியும் கூட வேதத்திலிருந்து நாம் சில விஷயங்களை தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், மனிதருக்கு ஜீவனை கொடுக்கின்ற ஒளி என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்கப் போகிறோம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். மனிதனுக்கு ஜீவனை கொடுக்கின்ற ஒளி என்கிற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். அந்த வசனத்தை என்ன சொல்கிறதுனா, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கி செய்தியை நம்ம தலைப்பு பார்க்கும்போது, மனுஷருக்கு பார்த்திங்கன்னா ஜீவனை கொடுக்குற ஒளின்னு சொல்லி பார்த்தோம். ஜீவன் என்றால் என்ன, ஒளினா என்ன, அதை நம்ம மெயினாக பார்க்கணும். ஜீவன் என்றால் நித்தியமான வாழ்க்கைன்னு அர்த்தம். ஒளி என்றால் பிரகாசமுள்ள செயல்பாடுகள்னு அர்த்தம். அப்போ அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவருக்குள் ஜீவன் இருந்ததுன்னு பார்த்தோம். அவருக்குள் அப்படின்னா இயேசுவை குறிக்குது. மனுஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாரையும் குறிக்குது. அப்போ மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்குற ஒளி என்கிற தலைப்பில் பார்க்குறோன்னா, அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சாதாரணமான ஒரு உயிரை, ஒரு ஜீவனை அங்கே சொல்லவில்லை. மனிதன் இறந்து போன பிறகு மறுமையில் அவன் பெறப்போகிற நித்திய வாழ்க்கையை தான் அங்கே அவ்விதமாக சொல்லுகிறது, வேதம் சொல்கிறது. அப்போ இந்த உலகத்தில் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை சொல்லாமல், மனிதனுடைய மரணத்துக்கு பிற்பாடு இருக்கக்கூடிய மறுமையின் வாழ்வை தான் அங்கே ஜீவன் என்று சொல்கிறது. மனிதனுக்கு ஜீவனை கொடுக்குற ஒளி. அப்போ அந்த ஒளியாகிய அந்த செயல்பாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது யாரை காட்டுதுன்னா இயேசுவை குறிக்குது. அவர் யோவான் சொல்கிறார் ஒரு இடத்துல, நானே உலகத்திற்கு வெளிச்சமாக ஒளியாக இருக்கிறேங்க. அப்போ அந்த ஒளிக்குள்ளே நம்ம முழுமையாக ஒப்பு கொடுத்து வரும்பொழுது மாத்திரம்தான் அந்த ஒளியினுடைய பிரகாசம் அவருக்காக நம்ம செயல்பட வைக்கும். அந்த செயல்பாடுகளின் மூலமாகத்தான் நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம அந்த வெளிச்சம் கொடுக்கக்கூடிய அந்த வாழ்வை, நித்திய அந்த வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். எந்த ஒரு செயல்களையும் நம்ம செய்யாமல், எந்த ஒரு காரியத்தையும் நம்ம கீழ்ப்படியாமல் நம்ம எதையுமே என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. செய்தியோட தலைப்பு என்ன சொன்னால், மனிதருக்கு வாழ்வை கொடுக்குற ஒளின்னு பார்த்தோம். அப்போ மனிதனுக்கு வாழ்வை கொடுக்குற ஒளின்னா என்ன, மனிதனுக்கு நித்திய வாழ்க்கை கொடுக்குற இயேசுன்னு அர்த்தம். அப்போ அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, இவர் தான் என்னை காப்பாற்றினார், இவர் தான் என்னை பிழைக்க வச்சார், இவர் தான் எனக்கு எல்லா வாழ்க்கை கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இது உலகத்தில் உள்ள அந்த காரியம். ஆனால் வேதம் சொல்கிறது, மனிதன் ஒவ்வொருவனுக்கும், ஒவ்வொருவருக்கும் நித்திய வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒளியாகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். இந்த உலகத்தில் இருக்கிற வாழ்க்கையானது கொஞ்ச கால வாழ்க்கை. இந்த கொஞ்ச கால வாழ்க்கையை வாழ்கிற நாம பார்த்திங்கன்னா இப்படி தான் வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ அந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து அவருக்கு தருகிற அந்த நித்திய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு நம்ம என்ன செய்யணும், நம்ம அதுக்கு நேரம் நம்ம கடன் செல்லணும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த சாதாரணமான வாழ்க்கையை அங்கே சொல்லலை. அப்போ மனிதனுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஜீவனை கொடுக்குற ஒளி அப்படின்னு பார்க்கும்போது மனிதனுக்கு நித்திய வாழ்க்கையை கொடுக்குற இயேசு கிறிஸ்துன்னு அர்த்தம். அப்போ இந்த ஒரு மனிதனோ இன்னொரு மனிதனுக்கு நித்திய வாழ்க்கை கொடுக்க முடியாது. மந்திரவாதிகளும் கொடுக்க முடியாது, மற்ற எந்த ஒரு காரியம் கொடுக்க முடியாது. அப்போ மறுமையான வாழ்க்கைக்கு போகணும்னா ஒரே வழி ஒளியாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அந்த ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சார்ந்து கொண்டால், அவரை நம்பினால், அவருக்காக வாழ அர்ப்பணித்தால், அவர் தருகிற நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நம்ம இந்த உலகத்தில் உள்ள ஜீவனுக்காக நாங்கள் பிரயாசப்படாமல், நம்ம வரக்கூடிய அந்த மறுமையான நித்திய வாழ்க்கைக்காக நாம் பிரயாசப்படுவோம் என்று சொன்னால், அவர் கொடுக்குற அந்த ஒளியாகிய வாழ்வு, நித்தியமான வாழ்வு நம்ம நிச்சயமாக என்ன செய்யும், நம்மை அங்கீகரித்து கொள்ளும், சூழ்ந்து கொள்ளும். எனவே இதை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஒவ்வொரு வாலிப சகோதரர்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அப்போ தேவன் தரக்கூடிய அந்த நித்தியமான வாழ்க்கை தான், பரலோகத்தினுடைய வாழ்க்கை தான் இந்த பூமியில் அவங்கள பிரகாசமான ஒரு நடத்துதலுக்குள்ளாக செயல்பாடுகளை கொண்டு போகும். நாம் அந்த பரலோகத்துக்குள்ளான அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளாமல் நம்ம ஏனோதானோ என்று வாழ்ந்தால், இந்த பூமியில் நம்ம வாழ்க்கையும் வெளிச்சமாக இருக்காது, ஒளியும் வெளிச்சமாக இருக்காது, எதுவுமே வெளிச்சமாக இருக்காது. நீங்கள் நிறைய வெளிச்சம் இல்லாமல் நிறைய இருளான காரணம் நம்ம அந்த ஜீவனாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே என்ன செய்யலை,
செயல்பாடுகளில் அதிகமாக செயல்பட முடியல. ஆகவே மனுஷருக்கு ஜீவனை கொடுக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவாகிய ஒளி, அந்த நித்தியமான வாழ்க்கை கொடுக்குற ஒளி நம்மை ஆளுகை செய்யும்படி ஒப்பு கொடுக்க வேண்டும். எனவே இதை கேட்டுக்கொண்டுக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் மனிதருக்கு ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொண்டு பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையிலையும் என்ன செய்யணும், வெளிச்சமாக இருக்கணும், தொழிலையும் வெளிச்சமாக இருக்கணும், ஊழியத்திலும் வெளிச்சமாக இருக்கணும், கல்வியிலையும் வெளிச்சமாக இருக்கணும், எல்லா காரியங்களும் வெளிச்சத்தை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கி நான் வெளிச்சத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக இருந்தால் தான் நாம் அந்த நித்திய வாழ்வுக்கு நேராக சரியான முறையில் கனெக்ட் ஆகப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா தொடர்பு துண்டிக்கப்பட்ட நிலையில் தான் இருக்குன்னு அர்த்தம். ஆகவே இந்த பூமியில் இருக்கிற அந்த வாழ்நாளில், கொஞ்ச கால வாழ்நாளில் அந்த ஒளியின் வெளிச்சத்தில் நம்ம வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவாக என்ன செய்யணும், நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆகவே அந்த மனிதருக்கு வாழ்வை கொடுக்கக்கூடிய அந்த ஒளியாகி இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டு அவருக்குள் ஜீவன் எப்படி செயல்பட்டதோ அதே போல் அந்த நித்திய வாழ்க்கைக்குரிய பரலோகத்துக்குரிய ஜீவன் நமக்குள் செயல்படும் என்ற விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் நித்தியத்தை நோக்கி நம்ம பயணிப்போம். எனவே இதை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொருவரும் அந்த நித்தியத்துக்கு நேராக கடன் செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த ஒளியாகிய நித்திய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு அந்த ஒளியை பிரதிபலிக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் எங்கும் நிறைந்தவர்களுடையும் வாழ்த்துகிறது. ஆமேன், ஆமேன்.